ஒரு அளவுக்கு மேலே ரொம்பவும் வந்து பெருசாக நினைக்க வேணாம்னு சொல்கிறேன். ஸோ எல்லாரையும் வந்து ஈக்குவலாக பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு மச்சானோ மாமனோ சகலையோ, ஸோ யாராக வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரெண்டோ பழகினவங்களோ யாராக வேணாலும் இருக்கட்டும், யாரையுமே ஒரு படி மேலே தூக்கி பிடிக்க வேண்டாம்ப்பா. எனக்கு என் மச்சான் தான்ப்பா எல்லாம், எனக்குன்னு ஒன்று தான் அவன் தான் எல்லாம், அவனுக்கு ஒன்று தான் நான் தான் எல்லாம், எல்லாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் எல்லாம் அவங்க தான்ப்பா, அவங்க இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை, நான் அவங்க இருந்தால் தான் நான் எல்லாத்தையும் செய்வேன், அவங்கள தான் நான் எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு மாபெரும் நம்பிக்கையை வந்து அவங்க மேலேயே நீங்கள் அதை வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நாளைக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ஒரு விரிசல் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கும். அதனால் அந்த உறவில் மிகப்பெரிய ஒரு பிரிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிவு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கும். என்னடா இது, நான் எவ்வளவோ இவங்களை மதித்தேன், எவ்வளவோ இவங்களை வந்து நான் எந்த லெவலில் வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு விரக்தி ஆகிற மனநிலைக்கு தள்ளப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன், இருக்கிறேன். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நாம் தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் அது பண விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வலி இருந்தாலும் சரி, ஏதாவது சோகமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு தனி நபராக நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். யாரும் யாரையும் ஒரு படி மேலே வச்சு தூக்கி பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க அதோட நிப்பாட்டிக்கிறது நல்லது. அதுக்காக நான் மொத்தமாக எல்லாத்தையும் முறிச்சிட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு அளவோடு நிறுத்திக்கிட்டால் நல்லது. சும்மா ஒன்றும் சொல்லலை, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு அந்த காலத்தில் அதை சும்மா சொல்லிட்டு போகல, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு காரண காரியத்தோடு தான் சொல்லியிருப்பாங்க போல். அதை நான் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலைமையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை நான் வந்து உணர்ந்துக்கிட்டு தான் வரேன். எல்லாரும் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இருந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. நன்றி.